ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மதிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சு தேங்காய் பால் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 150 கிராம் அளவு சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா ஊறி வரட்டும். இப்போது கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். இப்போ 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கன் நல்லா வெந்து வரணும். பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சிக்கன் வறுவல். இது கூட வெள்ளை சாதம், தேங்காய் பால் சாதம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.